இல்லை இல்லைப்பா, காலையில் இவ்வளோ டல்லாக உட்காந்துருக்கேன். மைண்டு சரியில்லைங்களா, அதான் இப்படி உட்காந்துருக்கேன். காலையிலே மைண்டு சரியில்லையா? பைபிள் வாசித்தியா? இல்லையே. அதனால தான் உனக்கு இப்படி இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, நீ இப்போ என்ன பண்ணுறான்னா, நீ போய் பைபிள் வாசித்து ஜெபம் பண்ணு, உன் மைண்ட் எல்லாமே சரியாயிடும். சரியா? சரிங்க. மைண்டு சரியில்லைன்னு சொன்னா இவங்க என்னன்னா பைபிள் வாசி ஜோம் பண்ண அப்படி சொல்றாங்க. நமக்கு தானே தெரியும் இவங்கள்ட்ட நான் ஒரு பொய் சொன்னனால மனசாட்சி பைபிள் வாசிக்கவே விட மாட்டேங்க. நானும் ட்ரை பண்ணி தான் பார்க்கேன் பைபிள் வாசிக்க, ஆனா பைபிள் தான் வாசிக்கவே முடிய மாட்டேன். சரி, என்ன பண்ண? இப்போ பைபிள் வாசித்தியா? இருங்கங்க, நான் வரேங்க. என்னம்மா, பைபிள் வாசித்தியா? என்னால பைபிளே வாசிக்க முடியலங்க. என்னது, பைபிளே வாசிக்க முடியலையா? எதுக்குமா? நான் உங்கள்கிட்ட ஒரு பொய் சொன்னேன்னா அதனால என் மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்குங்க. ஓ, நீ என்கிட்ட பொய் சொன்னதுனால உனக்கு பைபிள் வாசிக்க முடியல, ஜெபம் பண்ண முடியல, அப்படிதானே? ஆமாங்க. சரிம்மா, பைபிள் வச்சிருக்கியா கையில? ஆமாங்க. சரி, வாசி. நீதிமொழிகள் 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை வாசி. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். என்ன சொல்லுது? தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். இந்த வசனத்தின்படி நீ இப்ப என்ன பண்றானா, ஜெபத்துல நீ செஞ்ச அந்த பொய்ய ஆண்டவர்கிட்ட சொல்லி அறிக்கை பண்ணு. சரியா? அதுக்கப்புறம் நீ உட்கார்ந்து பைபிள் வாசி, நீ அழகா வாசிப்பா. சரியா? சரிம்மா, போ ஜெபம் பண்ணிட்டு பைபிள் வாசி. என்னப்பா, இப்ப பைபிள் வாசிக்க முடியுதா? நல்லாவே பைபிள் வாசிக்க முடியுதுங்க. ஜெபம் பண்ணணும்னு மனசுல அவ்வளோ ஒரு ஹாப்பினஸ், நிம்மதியா பைபிள் வாசிக்க முடியுதுங்க. அதுதான் நான் சொன்னேன், எப்பவுமே பாவத்தை என்ன பண்ணிடணும், ஆண்டவரை அறிக்கை செய்தோம் நம்ம என்ன பண்ணலாம், சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். சரிங்க. Praise Lord, dear brothers and sisters. இப்போ கூட இந்த ஸ்கிட் மூலமா நாங்க ஒரு போய் அந்த ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு சின்ன ஆக்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. ஒரு பாவம் நம்மளுக்குள்ள இருக்கும் போது நம்மளால ஜெபம் பண்ண முடிய மாட்டேங்குது, நம்மளால பைபிள் வாசிக்க முடிய மாட்டேங்குது. அந்த சிந்தனை ஃபுல்லுமே நமக்கு எப்படி இருக்கும்னா, நான் இப்படி ஒரு பாவத்தை செஞ்சுட்டேனே அப்படின்ட்டு நம்ம சிந்தனையில இருந்துகிட்டே இருக்கும். ஆனா நம்ம அந்த பாவத்தை எப்போ ஆண்டவர் சமூகத்துல அறிக்கை செய்து அதை நம்ம விட்டு விடுகிறோமோ ஆண்டவர் நமக்கு கண்டிப்பா ஒரு புது வாழ்வை தர முடியும். இதை குறித்து இன்னும் வேதம் என்ன சொல்கிறது என்று சொன்னால், எரேமியா 31ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் சொல்கிறது, கர்த்தர் அவர்கள் அக்கிரமத்தை மன்னித்து அவர்கள் பாவங்களை இனி நினையாதிருக்கிறார். பிரியமானவர்களே, நம் பாவங்களை செய்யும் போது கர்த்தர் அதை நினைத்திருப்பார். நான் அதுக்கு தகுதி அல்ல, ஜெபிக்கிறதுக்கு வேதவாசி தகுதி அல்ல என்று நாம் சொல்லாமல் பாவங்களை முழு மனதோடு நாம் அறிக்கையிடும் போது கர்த்தர் நிச்சயமாக அதை என்ன பண்ணிக்கிறார், நினையாதிருக்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மன்னித்து மறக்கிற தேவனாக இருக்கின்றார். அதைதான் இன்னும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவரா இருக்கிறார். ஒருவேளை இதை கேட்கிறவர்கள் நீங்கள் யோசிக்கலாம், நான் எவ்வளவோ பெரிய பாவம் செஞ்சிருக்கேன், கர்த்தர் என்னை மன்னிப்பாரா என்று. நான் நிச்சயமாக கர்த்தர் உங்கள் பாவங்களை மன்னிப்பார். நீங்கள் உண்மையாக அறிக்கை செய்யும் போது அந்த பாவத்தை மன்னிப்பார். ஆனால் இதை குறித்து நீங்கள் நான் இனி பாவம் செய்ய செய்ய ஆண்டவரை மன்னிப்பார் என்று சொன்னால் அது நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று வேதம் சொல்கிறது. நான் பாவம் செய்யறதை அறிக்கையிட்டு மீண்டுமாக அந்த பாவத்தை செய்யாத அளவுக்கு நாம் என்ன பண்ண வேண்டும், பரிசுத்த வேதத்தின் மூலமாக நம்மை தற்காத்துக் கொள்ள வேண்டும். இந்த செய்தியின் மூலமாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்புள்ள தகப்பனே, இந்த நல்ல நேரத்திற்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்முடைய வசனத்தின் நிமித்தமாக தகப்பனே, இந்த ஒரு வீடியோவின் மூலமாக
அநேக மக்கள் தன்னுடைய பாவ வாழ்க்கையிலிருந்து வெளியில வருவதற்கு நீர் கிருபை செய்யுங்க. எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக நீர் காயப்பட்டிருப்பா. உமக்கு நன்றி. பாவம் செய்கிற ஒவ்வொரு மனிதர்களும் தகப்பனே அவர்கள் தன்னை மனம் திரும்பிக் கொள்ள, தங்களை திருத்திக் கொள்ள நீர் கிருபை செய்யுங்க. உங்களுடைய வசனம் அவர்களோடு பேசட்டும். இயேசுவின் மூலமா ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். God bless you all.